நான் வந்திருக்கிறேன். நான் யார்? எவ்வளவு என்ன? பெற்றோர் யார்? நான் எதுக்கு வந்திருப்பேன்? என்ன ஒரு 1000 வந்து அதுக்கு மேல 1500 கொடுத்தா ஒரு கந்து கட்டலான்னு தான். கந்து 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 அந்த 500 எப்போ உங்க கொள்ளக்கார வர நிறுத்திட்டு அந்த கூத்துல தான் தாரணும். சொல்லுவா. சொல்லுங்க. என் பேரை உரைத்தேனே உனக்கு தெரியுதா இல்லையா? என்ன சாமி ஒண்ணு நெப்பிச்சுக்கலைங்க. இந்த பக்கம் மத்தால காய்ச்சோம், இந்த பக்கம் கொல்ல காய்ச்சோம், நடுவுல கொட்டி காய்ச்சோம். இந்த காது கேட்காது, அந்த காது சீக்காது. நிறுத்திமா சொன்னா தாங்களுக்கு பூரிசிக்கும். வேணாமப்பா. சப்பாத்தியா? எதுவும் வேணாம், பசி எடுக்கல. புரியும். அரபுகள் ஈன்றநாதன், அரசுக்கு உடைய வேந்தன். எங்கடா அங்க போயிட்ட? இப்ப தாங்க சொன்னோம் போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொர்ணதானம். அன்னதானம் நடந்துக்கு வாங்கடா. நீ அடிச்சிட்டு வந்து சோறு 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 எப்ப பார்த்தாலும் பசி வச்சு நீ ஊறியா? இது வரி வந்தானா கொள்ளக்காரன்? அவன் நம்ம திரும்ப பாலாதி பாலர்களா போட்டுபடியாகிய மன்னாதி மன்னர்கள், மதுரைபடி தாங்கிய வேந்தர்கள் குதிரையை குச்சியில குத்தி குளிது குபீர் குபீர் குவிந்தெழுந்தது போல் என் பையனுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துருச்சா? என்னதுடா? ஒனசுமோர் என்ன இங்கிலீஷ் பேச? இன்னொரு டைம் சொல்லுங்க. குதிரையை குச்சியிலும் குத்தி குளிது குபீர் குபீர் குவிந்தெழுந்தது போல். என்ன பைத்தியமா? ஏனப்பா நல்லாகிற குதிரை கூட்டி அந்த கூதியில குத்தி விட்டு ஆடுறீங்க. கவனிக்க மாட்டேன். சரி குபீந்தெழுந்தது போல் அன்பிலும் அறிவிலும் வீரத்திலும் விவேகத்திலும் ஆற்றவிலும் சிறந்த பாலனாகிய என் பெயர் வீரமான் அபிமன்யு. அபிமன்யு அப்படின்னாலும் இறுதிட்டாலும் அழகான
பெண்ணையோ ஆஹா. ஈண்டெடுத்தாங்களா தாய் தந்தை நண்பா ஏண்டா கேட்டாயி ஒரு கேள்வி எனக்கு எனக்கு புதினா கேட்டே புட்டேன். நான் கேட்கல சென்னை எப்ப கேட்டேன் என் தாய் அப்பம்மா அன்பு தாய் மாசற்ற தெய்வம் அங்காத மணிவிளக்கு அருமையான படங்க 25 தடவை பார்த்தேன் போஸ்டர் படத்தை பார்க்கல நான் குடியிருந்த கோவில் அது செமிஜிஆர் படம் விட்டால்தான் பிள்ளையா அது எம்ஜிஆர் படம் தான் அன்னையோர் ஆலயம் அது ரஜினி படம் எட படம் நீங்க தாங்க சொல்லிட்டு இருக்க நானே சொல்லிட்டு இருக்கிறேன் நாலொரு வண்ணமும் பொழுதாரு மேனி வாடா மகனே வருங்கால இளவரசா ஆடாமனே வருங்கால இளவரசா என்று மாறி முத்தமிட்டி அடடடட. என் அன்பு தாய் தாய். என் தாய் புண்ணியவதி உங்க அம்மா புண்ணு பிடிச்ச என்றா சூர்யா அட, பதி தம்பி சுத்தமான அலுப்பேட்ட பண்றேன் சுத்தமான சில்லறையோட பேசிட்டு இருக்கிறேன் பொண்ணே எப்படி உண்டா கோவிந்தா நான் செத்தே போயிடும் சம்பளத்துக்கு நக்கி விடுவீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் அவன் அப்படித்தாண்டா இருக்கிறேன் என் தாய் இருந்துகள் 500 காசு தரணும் எல்லாம் ஞாபகப்படுத்திக்காங்க என் தாயாரி தந்தையாரி அப்பம்மா யாரு சாமி தெரியுமா யாருங்க அதுவும் சொல்லணும் யாசை மாதிரிக்கே கூத்தாடுற சொல்லுவா நான் இங்கே செகண்ட் ஹேண்ட் கோமாளி இப்படித்தாங்க அப்பப்போ வரும். சொல்லுங்க. என் தாய் தாய் என் தாயோ ஆயன் தங்கை அழகு சுபத்திரை அட அழகு சுபத்திரை 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 உண்மைதான் உங்க தந்தை யாருங்க? இப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவங்க? இப்பேற்பட்ட வீர தீரம் உள்ளவர் எப்படி நண்பா 12 பெயர் சரி 12 அழகு அழகு 11 பெயர் 11 பெயர் 32 லட்சம் நாமதேனம் புரிந்திய என் தந்தை தந்தை நற்குணன் பற்குணன் வில்லாளி விஜயன் என்று சொல்லக்கூடிய ஆ. அர்ஜுன மாவீரன் அர்ஜுன மாவீரன். ஆமா அப்படியாக இருந்தாலும் என் தந்தை தந்தை மாவீரன் அர்ஜுனன் அட மாவீரன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் சரி அழகு சுபத்திரைக்கும் ஆ. இந்த அபிமன்யு நான் பிறந்தேன் அட நீங்க ஒண்டி ஒருவளாக பிறந்தீங்களா? நான் ஒருவனே பிறந்தேனப்பா சரி சரிங்க. ஆனால் அழகமான அர்ஜுன சொல்றீங்க ஆமா முன்னாடி பின்னாடி புத்திரனை தாழ்வுபடுத்த ஆஹா. அப்படியாப்பட்ட ஆனால் அழகமான அர்ஜுனுக்கும் அழகு சுபத்திரியம்மாளுக்கும் ஆஹா. நீங்க எத்தனை பேர்? வாழைக்கு எத்தனை கொலை வாழைக்கு ஒரே ஒரு குழாய் கொலாய்
குலை. குலை. ம். அது போல என் தாய்க்கும் என் தந்தைக்கும் நான் ஒண்டியா பிறந்தேன். நல்லா தான் இருக்கிறேன். என்னது? அன்னைக்கு தான் ஆபரேஷன் பண்ணி. ஒண்டி ஒருவனாக பிறந்தேன். நீங்க ஏன்னா இப்படி எது பேசினாலும் இப்படி டப்பாவே எடுக்கிற? அப்படி இல்ல, சொம்பு இருக்கும். அதுலடா முட்டை பப்புமா உரியா சொல்லுங்க, போட்டா போச்சு. நான் ஒருவன் பிறந்தேன். என்னடா ஒரு டீயோன்னு சொல்லுண்ணா. டீயோன்னு சொல்லுண்ணா. நாம தான் மண்ணையத்துக்கு போகணும். டீயே குடிச்சிருப்பீங்க ஒரு 30,000க்கு. ஆமா. இருந்துட்டாலும் நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? இப்ப கூத்தாடிட்டு இருக்கிறோம் கருமாரி கோயில் முன்னால. அதுலடாடி அழுப்புத்தாயலடே. ஏன்டா அப்படி தம்பி பிச்சு பிச்சு எடுத்து போடுவோம்? ஏகப்பட்ட கூட எடுத்து லைன் அப்போ அப்படியே ஆல்ரெடி எடுத்துட்டீங்களா 10:30 மணிக்கு? சரி. நான் இருக்கும் இருப்பிடம், எங்கே? நான் எங்கு வாழ்ந்து வருகிறேன்? என்ன நாடு? நாடு நகரங்கள். நாடு அதை நாடு ஆடாவிட்டால் சுடுகாடு. யாருக்கு? எனக்கு. ஏனப்பா? அம்மா சரி. அம்மா 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஆருக்கு? உனக்கு இல்ல. இல்லையா? என்னடா? ஏய், கம்முனு போடா. என்ன நாடுங்க? என்னுடைய நாடு ஆனகுந்திமா பட்டினம். ஆனகுந்திமா பட்டினம். உண்மைதான். அப்படி ஆண்டு வந்தாலும் நண்பா சொல்லுங்க. இந்த ஆனகுந்திமா பட்டினத்தில் நானும் என் தாய் மட்டும்தான் வாழ்ந்து வருகிறோம். தந்தையார்? என் தந்தையாருடன் பிறந்தவர்கள் பாண்டவர் 5 பேர். யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படி பாண்டவர் 5 பேரும் துரியனால் வஞ்சிக்கப்பட்டு காடு வனவாசம் வனச்சந்தாரத்தில் உள்ளார்கள். சரிங்க. இந்த ஆனகுந்திமா பட்டினத்தில் என் தாயோட நான் இருக்கிறேன். ஆமா, சரிங்க. தாயும் பிள்ளையை வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் நேற்று இடத்துல என்ன சொன்னாங்க குடிமக்கள் எல்லாம்? அதாவது வனத்திலே இருக்கும் மிருகங்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டுல புகுந்து பயிர் பச்சைகள் எல்லாம் நாசம் செய்கிறதா? எப்படி பயிர் பச்சைகள்? ஆமா, சரி. அப்படி இந்த அந்த மிருகங்கள் எல்லாம் கரடி புலி மிருகம் சிங்கமல்ல சொல்லக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாட வேண்டும் என்று நேற்றே குடிமக்கள் இடத்தில் முறையிட்டார்கள். சரிங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எங்கடா போகணும்? விட்டுஞ்சா போகணும் சாமி. மணி 12 மணிக்கு தான் கடை ஓப்பனு. ஆமா. வாட்டர் குடிச்சு விட்டு உங்க அம்மா டேய். என்ன குடிச்சாலும் என் பக்கத்துல வந்துடாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாமி நோவா குடிக்கிற ஆளும் கூட என்ன சேர மாட்டேன். எல்லாருக்கும் குடிச்சுட்டு வண்டியில போய் உழவலாம். சூப்பராகும். குடிகார செத்து போயிட்ட கூட நான் இளவுக்கு போக மாட்டேன். சாமி கோயிலுக்கு டூர் போயிட்டியா? தமிழ்நாட்டுல இவ்வளவு மாதிரி குடிக்கார கூதி. தம்பி, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை குடி.
சாராயம் பிடிக்கும், குடி பிடிக்காது. இதுவே எனக்கு பிடிக்காதுடா. அதுதான். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. எப்படி இருக்கும்? நாம தான் 4 நாளா கூத்துக்கல, இன்னைக்கு தானே முத கூத்து. 5 நாளைக்கு ஃபுல்லா விட்டு விளையாச்சும். ஆனா பாடி மாசம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் கார வேலைக்கு தான் போகணும். ஏற்கனவே போயாச்சு தம்பி. எனக்கு நாங்களாம் கார வேலைக்கு, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க கம்பி கட்டுற தம்பி, நான் கொரியர் ஆபீஸ் வேலைக்கு போகிறேன். பார்த்தாவே அதுக்கு தான் அந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்டியா? பிகாம் படிச்சுக்கிறேன். அப்புறம் பஸ் எங்க போகுது? என்ன புண்டிக்கு புழுதி காட்டுல கூத்தாடிட்டு இருக்கிற? என்ன பண்றது அப்புறம்? அவமானம். ஓய், இன்னும் விளையாட்டு உனக்கு விளையாட்டு இல்ல சாமி, உண்மைத்தான் சொல்றேன். காதை அப்படியே நெருப்பு துருக்கா நிக்கணும். அள்ளிட்டு வந்து கொட்டு போயிட்டோம் நெருப்ப. தம்பி எப்படி பையன் தெரிகிறதுக்குள்ள இந்த ஐசிஎம் கடையை தாண்டி விட்டு நைட்டோ வீட்டுக்கு போயிடணும். பின்னி எடுத்து போடுவோம் அப்படியே. என்ன கேத்தவா? அது கிடையாது. சரி, குடிகாரஞ்சனு பாத்தி அப்படி போயிட்டான். நாம எதுல விட்டோம்? முந்தா நேத்து சோளக்காட்டுல விட்டோமே. நீ கூட ஒரு கோட்டை போட்டு நான் கூட பீர் குடிச்சு விட்டேன். டேய் ஆறாம் டே முகரை பாடுற வடசட்டிய முகரையாட்டம். அப்படியே சொல்லாதீங்க. ஆமா, நான் டெய்லியும் கூத்தாடிட்டு ரொம்ப சளி பழக்கம். போற வகையில கொண்டு கொட்டி விட்டு போயிடுவேன். வேணாடா செண்டாலா இருப்பீடா. வேட்டையாட போகணும். எப்படி வந்த பாத்தியா வலிக்கு? என்ன நினைக்கிறீங்க? ஆனகத்திற்கு வேட்டையாட போக வேண்டும். நான் வேட்டையாட போறேன். போகும்போது பொட்டி மத்தான குழந்தை எல்லாம் வரது ரைட்டு. கத்தி எடுத்தாந்தீங்களா? எங்கடா கடை இருக்கிற கத்தி? எங்கடா டேய், எங்கடா 1000? எங்க 1000? கணக்கு போட்டு மனுஷங்களுக்கு 850 தான் வருது. சம்பளம் இல்லடா செண்டாலா. 150. உங்களுக்கு ஏதோ ஒரு 1500 2000 கந்து கட்டுற செண்டலடா 850. மீதி 1039 என்னடா போடணும்? நாளைக்கு பேசிக்கலாங்க. நாளைக்கு எத்தனை சம்பளம்? இதே சம்பளம் நாளைக்கு உண்டு. 850. ஆளு தூக்கி போயிட்டாலும் நாளைக்கு இது போட்டோம். என்னுடைய தோழமாரே வனத்தில் புகுந்து நாம் நல் புலிகள் வேட்டையாடுவோம். குடியே நாம் இப்போ உலகளை கொன்று குவிப்போம். வேடிக்கையாக வேட்டையாடுவோம். வேட்டையாடினேன் பாராய். காத்து ஓவர் அடிச்சு பிடிச்சிருக்கு. ஒரு ஆச்சரியம். ரிட்டன் காத்து இது. இங்கே தான் இது ரிட்டன் காத்து. ரைட். ஏன் அமைதியாகிறீங்க? உங்க வீட்டில் போனவங்க என்ன இன்னும் ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு ஆணுறுப்பு குறியாகுது? இதெல்லா வடிவமுள்ள என்னுடைய மந்திரிமாரே, நாமும் வனத்தில் புகுந்து நல் மான் புலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு ஆச்சரியம். ஏது ஒரு ஆச்சரியம் தானே? என்ன சொல்லி போன் நம்பரோட வந்து விழுந்துருக்குது? கனகத்தில் வேட்டையாடி கைப்பாரி நிற்கும் போது என்னமோ ஒரு லிகிதம் நடைபெற்று கொண்டிருக்கலாம். நடைபெற்று மந்திரிமாரே நாம் இந்த வனத்தில் வேட்டையாடும் போது இசைய கரத்தினால் இருந்ததே ஒரு லிகிதம் ஒன்று. ஆசையா அதையும் நாம எடுத்து படித்து பார்ப்போம்.
என்னுடைய தோழமாரி சொல்லுங்க. வீசிய கரங்களில் விழுந்ததே ஒரு லிங்கம் ஒன்று. ஆசையா இந்த அபிமன்யு அதை எடுத்து நாம படிக்கணும். படித்து இது யாருக்கு போய் சேருதுன்னு நாம கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு நாம சும்மா போக கூடாது. ஏங்க அடுத்த கடிதத்தை நான் படிக்கலாமா? இல்லப்பா, இப்ப நான் வேற யாருக்காரங்களுக்கு தான் போயிருந்தா பரவாயில்ல. ஆமாமா. படிச்சுட்டு யாருக்கு சேருதோ அவங்க கொண்டு போய் கொடுத்தோம். கண்டிப்பா சாமி. இப்போ ரோட்ல ஒரு 100 ரூபாய் பணம் கிடக்குது. அது அவங்களோட பணமா நம்மளுக்கு தெரியாதவங்க நாமளே தின்னு போறோம். அந்த மாதிரி இப்படி இப்படி பறிச்சு காட்டு. சத்தியமா சிரிப்பு வருதுடா சண்டாலா. அதுலப்பா பறிச்சு காட்டு. இந்த அட்டியே போதும். 4 கிலோ எலும்பு 2.5 கிலோ சதத்தா இருக்குது. நீ என்ன கசாப்பு கல்ல வேலை செய்யற? எதுடா வேலை? எப்படா படுப்புன்னு பார்த்துட்டு இருக்கிற? சொல்லுங்க. லிகிதத்து பண்ற வேலை வாய்ப்பு 88 0 77 நம்மளுக்கு படிங்களா? ஆவுண்டா. அத ஸ்கேன் எடுத்து வச்சுக்காங்கடா. ஸ்கேனரா? வேலை வாய்ப்பு வேணாம்டா சண்டால. ஈரோடு சென்சுக்கு என்ன திருப்புங்க. ஐயோ அடடா பணம் வந்து போச்சா? எத்தனை வேலைக்கு எடுப்பாங்க? என்ன சொல்றீங்க? அப்படியா? ஐயோ பூண்டு என்ன ரேட்டும் கேளுங்க. என்ன சாமி? ஐயோ யார சொல்லுங்க. ஸ்ரீமக ராஜ கணமூர்த்திய நம்மளுக்கு எல்லாம் வாங்க. அது மேல் விலாசண்டா சண்டாலா. ஏன்டா அப்படி அவசரத்திலேயே தொலைறடே? ஸ்ரீமக ராஜ கணமூர்த்திய ஆசை உள்ள அபிமன்னனுக்கு அத்தை மகள் கமலசுந்தரி எழுதும் லிகிதம். அது நம்மளுக்கு வரல. கமல நண்பா